பேதலிச்சு போறது, நிதானத்தை இழந்துடுறோம். இதெல்லாம் காரணமா இருக்கு இல்லையா? இது இழக்காம இருக்கிறதுக்கு சத்த குணம் வளர வளர கவனக்குறைவே இருக்காது, சோம்பலே இருக்காது, ரொம்ப தெளிந்த உள்ளத்தோட இருப்போம். இதுக்கு அடிப்படை தேவை ஆகாரம். ஆகாரத்திலும் என்ன சாப்பிடணுங்கிறது முக்கியம், எவ்வளவு சாப்பிடணுங்கிறது அதை விட முக்கியம். இதைத்தான் கண்ணன் கீதையில் அழகா சொன்னார். யுக்தாகார விகாரஸ்ய யுக்சதேஷ்டஸ்ய கர்மசு. யுக்தாகாரம், உனக்கு தேவையான அளவுக்கு, உன் உடம்பு எவ்வளவு கேட்கிறதோ அதுக்கு தேவையான அளவுக்கு உண்டுகொள். அதிகப்படி சாப்பிடாதே, உன் வயத்தை 4ஆ பிரிச்சுக்கோ. ஆயுர்வேத சாஸ்திரம் சொல்றது, நம்ம வயிற்றின் அளவு எவ்வளவோ அதை 4ஆக பிரித்து கொண்டு அதுல 2 பாகம், அதாவது பாதி வயத்துக்கு திட உணவு உட்கொள்ளலாம், அடுத்த 1/4 பாகம் தண்ணீரால் நிரப்ப வேண்டும், கடைசி 1/4 பாகம் காற்று ஓட்டத்துக்கு இடம் வைக்க வேண்டும். இப்போ ஒரு இடம் முழுக்க நிறைய பொருட்களால நிரப்பிட்டோம்னு வச்சுக்கோ, அதை நம்ம போய் எடுக்கணும்னா எப்படி எடுக்கிறது? காலை வச்சு ஒரு ரூமுக்குள்ள போகணும், காலையே வைக்க முடியாத மொத்தத்தையும் போட்டு நிரப்பிட்டோம்னா கீழே இருக்கிற ஒரு பொருளை எடுக்கணும்னா எடுக்கவே முடியாது, படும் இல்லையோ? அதே மாதிரி நம்ம வயத்துக்குள்ள சாப்பிட்டோம், வயத்துல போய் இருக்கு சிறுகுடல், பெருகுடல், இன்டெஸ்டைன் என்னமோ சேர்ந்து ஜீரணிக்கிறது பாருங்க. முதல்ல ஒரு விஷயத்தை ஜீரணிக்கணும்னா அதுல தண்ணீரை போட்டு கலக்கணும், அமிலத்தை சுரக்கணும், அதை அடிக்கணும், வைட்டமின்ஸை உடைக்கணும், கார்போஹைட்ரேட்ஸை உடைக்கணும், ஸ்டார்ச்சை எடுக்கணும், எல்லாத்தையும் எடுத்து அந்தந்த இடத்துக்கு போகணும். அப்ப ஏதாவது கொஞ்சம் இடவெளி வேண்டாமா? இடவெளியே இல்லைன்னா எப்படி வேலை செய்யுது சொல்லுங்க? இப்ப இந்த செவுத்துல பெயிண்ட் அடிக்கணும்னா அப்ப யாரான ஒருத்தர் காலை வச்சு நிக்கணுமே. ஒரு சாரம் கட்டி நின்னா சாரம் கட்டுறதுக்கே இடம் இல்லை, காலை வைக்கிறதுக்கே இடம் இல்லை, மொத்த இடத்துலயும் சாமானா போட்டு நிரப்பிவிட்டோம்னா அப்ப வேலையே பார்க்க முடியாது இல்லையா? அதே போலத்தான் சோறுண்ணுதல். நம்ம குடல் நன்னா உள்ளுக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் ஜீரணிக்கணும்னு சொன்னால் அந்த ஜீரணத்துக்கு இடம் கொடுக்கணும் இல்லையா? ஒரு கலவை போடுறோம், வெறும் கெட்டியா இருந்தால தண்ணீர் போட்டு கலக்கிறதுக்கு இடம் வேண்டாமா? சிமெண்ட் மண்ணு கலவை போட்டு பாக்குறோம் இல்லையா? இப்படி சிமெண்ட் கொட்டிப்பா, நடுவுல இடம் பண்ணிக்கிறோம், அதுல குடத்துல கொண்டு தண்ணீரை கொட்டுறோம், கலக்கிறோம். கொட்டுறதுக்கே இடம் இல்லாமல், தண்ணீருக்கே இடம் இல்லாமல் மொத்த இடத்துலயும் சிமெண்ட் மூட்டையை அடக்கி இருந்ததுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அத போல் வயிறு முழுக்க திட உணவை சாப்பிட்டோம்னால் தண்ணீருக்கே இடம் இருக்காது. தண்ணீருக்கு இடம் வேணும், அப்பதான் திட உணவோட தண்ணீரை கலக்கவே முடியும். தண்ணீர் நமக்கு வாழ்முதல் இல்லையா? சரி, அப்படியே தண்ணீருக்கு இடம் கொடுத்துட்டாலும் வெற்றிடமே இல்லைனால் காத்து எப்படி போகும், எல்லாத்தையும் எப்படி ஜீரணிக்கிறதுக்கு முடியும்? ஆகையால் பாதி வயத்துக்கு சாப்பிடணும், 1/4 வயத்துக்கு தண்ணீர் குடிக்கணும், இன்னொரு 1/4 வயறு காற்று சஞ்சாரத்துக்கு இடம் கொடுக்க வேண்டும். உடனே நமக்கு சந்தேகம் வரும், யாரான ஒரு மெஷரிங் ஸ்கேல் வைத்து கொண்டு இது எது இவ்வளவு நம்ம வயத்துல அழகா கோடு போட்டு இந்த பாதி வரைக்கும் சாப்பாட்டை போட்டுட்டே இருங்கோ. போட்டு முடிச்ச உடனே ஒரு சத்தம் வந்ததுன்னு வச்சுங்க, சரி பாதி வயிறு ரொம்ப போச்சு. இந்த மாதிரி எல்லாம் பெருமாள் ஏற்பாடு பண்ணி வைக்கலையே, வச்சிருக்கார். மங்களகிரின்னு அழகான இடம், அங்க போனீங்கன்னா பானக நரசிம்மர் பெருமாள் சேவை சாதிக்கிறார். அங்க மட்டும் இது அழகா அப்படியே பண்ணி காட்டுறார் பெருமாள். நாம நிறைய பானகத்தை கரைச்சுக்கிறோம். நரசிம்ம பெருமானுக்கே பானகம் பிடித்தம். வெல்லம், தண்ணீர் ஆகியவை கலந்து எலுமிச்சம்பழத்தோட பானகம் ரொம்ப நல்லது, தேக ஆரோக்கியத்துக்கும் சிறப்பானது. அந்த பானகமா பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோம். அவர் ஒரு மலையிலேயே எழுந்துள்ளி இருக்கிறார், தனி விக்கிரகமா இல்லாமல் மலை குகையிலேயே பெருமாள் எழுந்துள்ளி இருக்கிறார். இந்த தீர்த்தத்தை, இந்த பானகத்தை பெருமானுடைய திருவாயில சேர்க்கிறோம், உள்ள போயிட்டே இருக்கும். நாம ஒரு கங்காளம் நிறைய பானகம் கொடுக்கிறோமா, ஒரு பாதி பானகம் முடிஞ்ச உடனே ஒரு சத்தம் வரும், அதோட பெருமாள் ஏற்கிறத நிறுத்தி விடுவார். அதே ஒரு சின்ன பாத்திரத்துல பானகம் கொடுக்கிறோமா, அப்பவும் சரியா அதுல பாதி முடிஞ்ச உடனே சத்தம் வரும், முடிஞ்சு விடுத்துன்னு அர்த்தம். அப்ப பெருமாள் சரியா அதுக்குன்னு ஒரு சமிஞை வச்சுட்டு இருக்கார். நீ கொடுக்கிற பாத்திரத்தில் பாதியை ஏற்றுக்கொள்கிறேன், மிச்ச பாதி நீ பிரசாதமா வச்சுக்கோ. இது பானக நரசிம்மர் பண்ணி காட்டுறார். அதே போல இப்ப நம்ம ஏற்பாடு பண்ணிக்கணும் போல் இருக்கு. நம்முடைய வயிற்றில் ஒரு பாதி சாப்பிட்டுக்கணும், அது பழக பழக நமக்கே தெரிஞ்சுப்படும். பாதி சாப்பிடச்சே வயர் நிரம்பிடும். ஆனா என்னன்னா, சாப்பிட்றத நம்ம அவசரமா சாப்பிடுறோம் பாருங்க. நாம எவ்வளவு சாப்பிடுறோங்கிறது மூளைக்கு எட்டணும். எட்டின அப்புறம் அது புரிஞ்சுக்கும், ஓ பாதி சாப்பிட்டாச்சு, இவ்வளவு கேலரிஸ் நமக்கு போரும், வயர் இவ்வளவு தூரம் நிரம்பி இருக்கு, ஆகையால் அது திரும்ப ரிஃப்ளெக்ஸ் மெசேஜ் கொடுக்கும், போரும்